திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் பாலாஜி பாஸ்கர். இந்த தீ விபத்து நேரிட காரணம் என்ன? விவரங்கள். மோனிஷா, அதாவது திருப்பூர் மணியக்காரம் ஆற்று பாலம், அதாவது நொய்யல் ஆற்று சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் பின்னலாடை நிறுவனமானது மிக பெரிய அளவில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திலிருந்து ஏராளமான வெளிநாடுகளுக்கு மற்றும் உள்நாடுகளுக்கு தேவையான பனியன் ஆடைகள் தயாரித்து வழங்கப்படுகிறது. மேலும் பிளிப்கார்ட், அமேசான் போன்ற அதாவது ஆன்லைன் வர்த்தக பிரிவிலும் இந்த நிறுவனமானது தொடர்ந்து ஆடைகளை விற்பனை செய்து வருகின்றனர். இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை அனைவரும் பணிக்கு வந்த நிலையில் திடீரென ஆடைகள் வைக்கப்பட்டிருந்த பிரிவில் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. உடனடியாக அதனை அங்கிருந்த தொழிலாளர்கள் அணைக்க முயன்ற போதும் தீ மளமளவென வேகமாக பரவியது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த தொழிலாளர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்ட நிலையில் தீயானது கொழுந்துவிட்டு எரிய துவங்கி இருக்கிறது. இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்பு துறையினர் 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தொடர்ந்து தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிறுவனத்தில் பேக்கிங் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கவர்களும் அதிக அளவில் வைக்கப்பட்டிருந்ததன் காரணமாக அதிக அளவிலான புகையும் வெளியேறி வருகிறது. மேலும் தீயை அணைக்க முடியாத சூழ்நிலையில் அருகில் இருக்கக்கூடிய பக்கவாட்டு சுற்றுச்சுவர்களை உடைத்து அதன் மூலமாக தண்ணீரை பீச்செடுத்து தொடர்ந்து இந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக நல்லூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மருத்துவ கழிவு கொட்டப்பட்ட விவகாரத்தில் மேலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர், பழுவூர், வடக்கு அரியநாயகிபுரம், சிதம்பரப்பநல்லூர், கொண்டாநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன. இவை அனைத்தும் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட நிலையில் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2 கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்கள் குறித்து சிறப்பு குழு அமைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் மேலும் 2 இடங்களில் கழிவுகள் கொட்டப்பட்டது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து முக்கூடல் காவல் நிலையத்தில் 1 வழக்கும், சிதம்பரப்பநல்லூர் காவல் நிலையத்தில் 1 வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கேரள அரசின் ஆய்வுக்குழுவினர் நேற்று நடுக்கல்லூரில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை ஆய்வு செய்தனர். அப்போது பேசிய அதிகாரிகளில் ஒருவர் அபாயகரமான கழிவுகள் எதுவும் இல்லை என்றார். பின்னர் அவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்தனர். அப்போது அவர்களிடம் அபாயகரமான கழிவுகள் இல்லை என்றால் ஏன் இங்கு வந்து கொட்டினீர்கள் என ஆட்சியர் கேள்வி எழுப்பினார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் விருதுகளை வழங்கி பேசிய அவர் இதை தெரிவித்தார். இந்த ஆண்டு மட்டும் இன்னமும் டிசம்பர் முடியவில்லை. இதுவரை 262 பேர் உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மூளைச்சாவு அடைந்தவர்கள் 262 உடல் உறுப்பு தானங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னுயிர் காப்போம் நிகழ்ச்சிக்கு முதல் 48 மணி நேரத்தில் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. கொஞ்சம் கூடுதலாக வழங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை மக்களிடத்திலிருந்தும் மருத்துவமனைகளின் வாயிலாகவும் விடுக்கப்பட்டது. அதை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு அதை 2 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள். இந்த அரசாணை வெளியிடுவதும் மருத்துவமனைகளை பாராட்டுவதுமான நிகழ்ச்சி இன்னொரு 1 வார காலத்தில் நடைபெறவிருக்கிறது. ஆத்மார்த்தமான உழைப்பு இன்றைக்கு அரசின் இந்த விருதுகளுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே இப்படி அரசு விருது பெறுவதற்கு காரணமானவர்களை நம்முடைய நியூஸ் 18 அழைத்து பாராட்டி அவர்களுக்கு விருது வழங்குவது என்பது அவர்களை மேலும் ஊக்கப்படுத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் இன்னமும் கூடுதலாக உழைப்பதற்கும் வழிவகுக்கும். எனவே விருதுகள் யாரிடத்திலிருந்து பெறுகிறோம் என்பது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்று. நியூஸ் 18 என்கின்ற இந்த தொலைக்காட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் பல மொழிகளில் கோடிக்கணக்கான வியூவர்ஸை பெற்றிருக்கிற இந்த அமைப்பின் சார்பில் பெறப்படுகிற விருதுகள் என்பது தகுதியானவை.